வணக்கம். நான் உங்கள் சிகேஎம். இப்பொழுது இந்தியாவில் ஒரு பெரிய விஷயம் பேசு பொருளாயிட்டிருக்கு. அதாவது பிஜேபி கட்சியின் எம்பி கங்கனா அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த பஞ்சாபை சேர்ந்த பெண்மணி கன்னத்தில் அறைந்து விட்டார். இப்போ பொதுமக்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு அதிகாரியிடம் இனி நெருங்க முடியுமா? பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது என்பது ஒரு பேச்சு நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பஞ்சாபை ஒரு பார்வை பார்த்துருவோம். பஞ்சாப் மாநிலம் என்பது உழைக்கின்ற மக்கள் அதிகம், அதாவது எல்லாருமே உழைக்கின்ற மக்கள் தாங்க. அதாவது தேச பக்தர்கள் யாருன்னு கேட்டோம்னா, இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் பஞ்சாப்பும் ஒன்று. அவர்கள் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் பெரிய அளவில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, இராணுவத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வரோம் இல்லைங்களா? அப்படி ரிட்டையர்ட் ஆகி வந்த உடனே அவர்கள் நேரடியாக எங்கே போகிறாங்கன்னா, விவசாய பணிக்கு தான் போகிறாங்க. ஆண்கள் இராணுவத்தில், பெண்கள் விவசாயம், அது ஒன்று. அதே சமயத்தில் பெண்கள் விவசாயம் செய்தாலும் கூட ஆண்கள் அவர்களோடு இணைந்து விவசாய பணி பெரும் பங்கு செய்வாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் நிறைய சர்தார் வண்டி ஓட்டுறதெல்லாம் பார்க்கலாம். வயசானவங்க 60 வயசு 70 வயசு இவர்கள்லாம் பார்த்தோம்னா லாரி ஓட்டுவாங்க, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம். வெளிநாட்டில் போனால் கூட சர்தார் சிங் அவர்கள் பெரிய அளவில் டிரைவராக தான் போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், விவசாயம் செய்கின்ற அந்த பஞ்சாப் மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் விவசாய சட்டம் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்தது. ஆகவே அந்த 3 அம்ச சட்டங்களை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று பஞ்சாப் மாநிலம், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், இந்த 3 மாநிலமும் பார்த்தோம்னா டெல்லியில் அதாவது எல்லா வழி போராட்டத்தையும் அவங்க பண்ணிட்டாங்க. அரை வழி போராட்டம் பண்ணிட்டாங்க, வழக்கு தொடுத்தாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. கடைசியில் வேறு வழியே கிடையாது, நம்மளே போய் ரோட்டில் உட்காந்துருவோம் அப்படின்ட்டு 3 மாநில மக்களும் வீதியில் அமர்ந்துட்டாங்க. அதில் பெரும்பான்மை பங்கு யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு தான் பெரும்பான்மை. அதாவது மழை அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, குளிர்காலத்திலையும் அவர்கள் அதாவது மாத கணக்கில் அமர்ந்து போராட்டம் பண்ணாங்க. சாப்பாடுன்னு பார்த்தோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஹோட்டலில் போய்ட்டு சுவையான இட்லி, சட்னி, சாம்பார் அப்படிலாம் கிடையாது. சப்பாத்தி, வெறுமனே மாவில் தண்ணி ஊற்ற வேண்டியது, சப்பாத்தி சுட வேண்டியது, அதை அப்படியே சுட்டு சாப்பிட வேண்டியது. இது மாதிரி ஒரு கடுமையான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வீதியில் அமர்ந்த அந்த மக்களுடைய போராட்டத்தை, இது போக பார்த்திங்கன்னா சர்தார்ஜி பஞ்சாப் மக்கள் மனித சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படின்னு சொல்லணும்னா, அவர்கள் பிச்சை எடுப்பதில்லை. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், சர்தார் பிச்சை எடுத்ததாக நீங்கள் பார்க்க முடியாது. உழைத்து வாழணும் மனித இனன்றத்தில் அவர்கள் நேர்மையானவர்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், சர்தார் பிச்சை எடுத்து பார்க்க முடியாது. இது போன்ற இன்னும் பல நன்மைகளை அவங்க விஷயத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்திய தேசத்தை சுதந்திர போராட்ட காலத்தில் பெரிய அளவில் அவர்கள் பங்களிப்பு இருக்குது. தேசபக்தர்னு சொன்னால் அவங்கள தான் சொல்லணும். உதாரணமாக மாவீரன் பகத்சிங் பிறந்த மண் அது. பிரிட்டிஷ்காரனிடம் எங்களாலேயும் எதையும் செய்ய முடியும், ஆனாலும் நாங்கள் அறவழி போராட்டத்தை தான் கடைபிடிப்போம்னு சொல்லிட்டு பகத்சிங் அவர்கள் நடத்திய போராட்டம் இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த மண் இது. நம்ம இங்கே கோழைகளாக யாரும் பிறக்கலை இந்தியாவில். ஆனால் காந்தியன் வழியை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தாலும் கூட இன்று வரை உலகம் முழுவதும் நாம் இது காந்தி தேசம் என்று தான் நாம் கொண்டு செல்கின்றோம். அதாவது மகாத்மா காந்தியின் அறவழி போராட்டம் தான் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு. அதில் நாம் பெருமைப்படுகிறோம். அந்த அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பிறந்த அஞ்சா நெஞ்சம் சிங்கம் என்று போற்றப்படுகிற சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களானாலும் சரி, தமிழ்நாட்டில் கொடிகாத்த குமரன், கவிதை வழியில் போராடிய மகாகவி பாரதியார், இன்னும் எத்தனையோ போராளிகள் எல்லா மாநிலத்திலும் நிறைஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் பகத்சிங் பிறந்த மண். பகத்சிங் சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பை நாம் பார்த்துருக்கிறோம், பேசியும் இருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் இப்போ விஷயத்துக்கு வருவோம். கங்கனா ராவத் அவர்கள்
பிஜேபி கட்சி, அதாவது தான் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கின்றப்போ அந்த கட்சி வந்து விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறது. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், விவசாயிகள் சாதாரண உழைக்கின்ற மக்கள், இவர்களுடைய போராட்டத்தை அரசு கவனம் செலுத்தி அதை மறுபரிசீலனை செஞ்சு அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இவங்க மக்கள் பிரதிநிதின்னு சொல்லலாம். இவங்க எடுத்தவொடனே என்ன சொல்லிட்டாங்க, போராட்டத்தில் வந்திருக்கிறவங்களாம் 100க்கும் 200க்கும் கூலி வாங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இவர்களெல்லாம் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. ஒரு விவசாய தொழிலாளியை ஒரு மக்கள் பிரதிநிதியாக, அதாவது நடிகைன்னு சொன்னாலும் மக்கள் பங்கு உண்டு. அவங்க நடிகையாக இருந்து அந்த கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து சமூகத்தில் ஒரு அக்கறை உண்டு. அது மாதிரி பிரபலமாக இருக்கக்கூடியவங்க இப்போ எம்பியாவாக ஆகிட்டாங்க. அப்போது அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இவர்கள் தீவிரவாதின்னு சொன்ன வார்த்தையில் அந்த பஞ்சாப் மண்ணில் பிறந்த அந்த பெண்மணி தன்னுடைய தாயை கூலிக்கு 100க்கு 200க்கு வரக்கூட சொல்லிட்டாங்க. நம்மளுடைய உற்றார் உறவினர், நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய தெருவில் வசிப்பவர்கள், நம்மளுடைய கிராமத்தில் வசிப்பவர்கள், நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வந்து போராட்ட களத்தை இருப்பதை இந்த அம்மா கொச்சைப்படுத்திட்டாங்கன்ற ஒரு வைராக்கியம், ஒரு வெறித்தனத்தில் இருக்கிறப்போ அந்த கோபம், அதாவது பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது நம்மளும் அதை ஆதரிக்கிறோம். அதே சமயத்தில் இது போன்ற பொது தளத்திலேயோ பொதுமக்கள் மத்தியிலேயோ மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர்கள், அதாவது பிரபலம் அடைந்தவர்கள் நாவடக்கம் தேவை. அதாவது கங்கனா ராவத் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை. இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அவருடைய தலைமை என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஒரு பொது மேடையிலையோ பொது இடத்துலையோ நாகரிகம் கருதி பேச வேண்டும். அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு வாக்கியம் உண்டு, ஒரு சொல்லு கொல்லும் ஒரு சொல்லு மெல்லன்னுவாங்க. ரஷ்ய புரட்சி எப்படி உருவாச்சு வரலாற்றை நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னால், வயிற்றுக்கு பசிக்காக போராடி உணவில்லை என்று கையேந்திய மக்களை பார்த்து அந்த ஜார் மன்னர் குடும்பம் என்ன சொல்லுச்சு, ரொட்டி இல்லை, ரொட்டி ஐயா என்ன வேணும் உங்களுக்கு, ரொட்டி வேணும், ரொட்டி இல்லையா, ரொட்டி இல்லைன்னா கேக் சாப்பிடுங்க அப்படின்னு. ரொட்டிக்கே வழி இல்லாத மக்கள் எப்படி கேக்கு சாப்பிடுவாங்க? அந்த பசியின் கொடுமை தான் புரட்சியாக வெடித்து ரஷ்ய புரட்சியே வெடித்தது என்பது கங்கனா ராவத்துக்கு யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. கங்கனா ராவத் போன்றவர்கள் இது இது என்ன சொல்ல வரோம் இந்த வீடியோ மூலியமான்னு சொன்னால், இந்தியா என்பது ஜனநாயக நாடு, இந்தியா என்பது காந்தி தேசம், இந்தியா என்பது ஜனநாயக வழியில் அறவழியில் போராடி அரசுக்கு மக்களுடைய பிரச்சனை கொண்டு செல்வதில் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் போராளிகள் வரத்தான் செய்வார்கள். அரசு நேர்மையாக தன்னுடைய கடமை செய்யுமே, ஆனால் போராளிகளுக்கு இங்கே வேலை கிடையாது. அரசில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, தன்னிச்சையாக தனக்கு ஒரு மிருக பலம், அதாவது எதிர்கட்சியே இல்லாமல் நானே பெரிய ராஜா மந்திரின்ட்டு எடுத்த கௌதம் எல்லா சட்டத்தையும் அவங்க நிறைவேற்றிட்டே போகிறாங்கன்னு சொன்னால் மக்கள் அங்கே கேள்வி கேட்க தான் வருவாங்க. அப்படி கேள்வி கேட்கின்ற மக்கள் எப்படி போராடுறாங்கன்னு பார்க்கணும். அவங்க எப்படி போராடுறாங்க, அறவழியில் ஜனநாயக முறையில் போராடுறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான தீர்வு காண வேண்டியது அரசினுடைய கடமை. கங்கனா போன்றவர்கள் போகிற போக்கில் எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டுன்னு சொன்னால் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியாத ஆகிவிடுகிறது. இது தவறு என்று சொன்னாலும் கூட இனி வருங்காலத்தில் இது வந்து இந்திய தேசம் என்பது காந்தி தேசம். உலகத்திற்கு நாங்கள் சொல்வதே அறவழி போராட்டத்தை தான் சொல்லுகின்றோம். இது வந்து காந்தி தேசம். கங்கனா ராவத் போன்றவர்களுக்கு நாவடக்கம் தேவை என்பதை கூறி இந்த பதிவின் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.